வணக்கம். உங்கள் எல்லோரையும் அன்போடு கூட வேத பாடத்துக்கு இன்னும் ஒரு வேத பாடத்துக்கு வரவேற்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எல்லோரும் சுகமாயும், நலமாயும், சந்தோஷமாயும் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். சரி, நாங்கள் ஜெபித்து இந்த வேத பாடத்துக்குள் கடந்து போவோம். அருமையான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே எங்களுக்கு தந்திருக்கின்ற சுகத்திற்கும் பலத்திற்குமாக நன்றி. அது மாத்திரமல்லப்பா, எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற சமாதானத்துக்கும், ஆண்டவரே, நீர் தந்திருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து இந்த வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்கிறோம். அப்பா, எங்களுக்கு இந்த வேதத்தை தெளிவாய் கற்றுத்தாரும். இதில் இருக்கும் ஆழமான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அந்த சத்தியத்திலே வாழ்வதற்கு வேண்டிய கிருபையும் எங்களுக்கு நீர் தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேதத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு வேண்டிய மனப்பக்குவத்தை நீர் தருகிறதுக்காக நன்றி. அது மாத்திரமல்ல, இதனை கற்றுக் கொடுப்பதற்கு வேண்டிய கிருபையும் நீர் எனக்கு தருகிறதற்காக நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளில் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். சரி, இருளின் ராஜ்யத்திலிருந்து எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வது, பாகம் 6. எத்தனை பாகம் போகும்னே எனக்கே தெரியல. ஆனா விசுவாசிக்கிறேன், இந்த வேத பாடத்துக்கூடாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்று, அநேகமான காரியங்களை கற்றுக்கொள்கிறீர்கள் என்று. சரி, இப்பொழுது 6ஆம் பாகத்துக்குள் கடந்து போவோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வது? முதலாவது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும், அது என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்பதை கற்றுக்கொண்டோம். யோபுவின் வாழ்க்கையை குறித்து, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி இருக்கிறவனுமாய் இருந்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அதனால் அது இருளின் ராஜ்யத்திலிருந்து அவனை பாதுகாத்து கொண்டது. அது மாத்திரமல்ல, 2வது காரியம், எப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்கும் தீர்மானங்கள் எங்களை எப்படி இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்பதை போன கிழமை பார்த்தோம். போன கிழமை நாங்கள் பார்த்தோம், எப்படி ஆண்டவர் யோபுவின் வாழ்க்கையை பார்த்தபோது எப்படி சில நேரங்களில் ஆண்டவர் நாங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுப்பார் என்று, அதை நாங்கள் போன கிழமை கற்றுக்கொண்டோம். அப்ப இருளின் ராஜ்யத்திலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படுவது அதிக நிச்சயம். ஆனால் சில நேரங்களிலே தேவன் மேல் நாங்கள் வைத்திருக்கின்ற விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தேவன் எங்களுடைய திராணிக்கு தக்கதாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுப்பார். அப்ப தேவன் சோதிக்க மாட்டார், தேவன் பிசாசானவனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பார். ஆனால் தேவன் ஒரு காலமும் எங்களுடைய திராணிக்கு மேலாக எங்களை சோதிப்பதற்கு பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டார். அவன் சோதிக்கின்ற வேளையிலும் அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதை குறித்துதான் ஒரு வழியையும் எங்களுக்கு காண்பிப்பார். இதை போன கிழமை நாங்கள் கற்றுக்கொண்டோம். சரியா? இன்றைக்கு பார்க்க போறது 3வது காரியம், எப்படி இருளின் ராஜ்யத்திலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வது. 2 காரியங்களை பார்த்து விட்டோம். 3வது காரியம் என்ன? ஒரு சபையின் அங்கத்தவராயிருப்பது எங்களுக்கு இருளின் ராஜ்யத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணம். சரியா? பரிசுத்தமாய் வாழ்வது, ஒவ்வொரு நாளும் நாங்கள் எப்படி சரியான தீர்மானங்களை பரிசுத்தாவியானவரின் வழிநடத்தலில் எடுப்பது. 3வது காரியம், சபை எப்படி எங்களுக்கு இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இப்ப நம்முடைய தலைப்பு என்ன தலைப்பின் கீழ் இந்த வேத பாடத்தை படிக்கிறோம்? இருளின் ராஜ்யத்திலிருந்து எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வது. இருளின் ராஜ்யம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தேன். எப்படி சாத்தான் எங்களை தாக்குவதற்கு வருவான் என்பதையும் கற்றுக் கொடுத்தேன். எப்படி அவன் நாளையும் நேரத்தையும் குறித்து வைத்திருக்கிறான், அவன் கட்டாயமாய் வருவான், எதற்காக வருகிறான் என்பதை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம். முதலாவதாக இந்த நாளிலே நீங்கள் இந்த வேத பாடத்தை பார்க்கிறீர்களானால் தயவு செய்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கோ அல்லாவிட்டால் வெப்சைட்டுக்கோ போய்
பழைய 5 பாகங்களையும் பார்த்துவிட்டு 6ஆம் பாகத்தை பார்க்கும்படி உங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அப்பொழுது உங்களுக்கு தெளிவான ஒரு அறிவு இருக்கும். சரி, 3வது காரியம், இருளின் ராஜ்யத்திலிருந்து எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வது? சபையில் ஒரு அங்கத்தவராய் நான் இருப்பது மிகவும் முக்கியம். ஏனென்றால் சபை என்றால் என்ன? சபைக்கு தலைவர் யார்? சபையின் தலை யார்? தலைன்னா அஜித் குமார் நினைச்சுறாங்க. தலை, சபையின் தலை யார்? தலை சினிமால தலை அஜித்தா இருக்கலாம். ஆனா சபையின் தலை இயேசு கிறிஸ்து. சரியா? அப்ப சபையை வழி நடத்துவது யார்? தலைதான் ரொம்ப முக்கியம்னா, முண்டமில்லாத சரீரம் எதுக்கு? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. தலை தான் முக்கியம். தலை யார்? இயேசு கிறிஸ்து. சரியா? கொஞ்சம் இருங்க, நான் அந்த வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை வாசிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடக்கம் 23ஆம் வசனம் வரை வேத புத்தகத்தையும் நோட் புக்கையும் பேனாவையும் எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவரை உயர்த்தி இருக்கத்தக்கதாக யாரை? இயேசுவை. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து யாரை? இயேசுவை. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான யாரு? சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்ப யாரு சபையின் தலை? இயேசு கிறிஸ்து. யாரு சபையின் சரீரம்? நீங்கள். அப்ப எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் யாரு கீழாக இருக்கிறது? உங்களுக்கு கீழாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த வசனத்துக்கு போவோம் ஜாக்கி. 20ஆம் வசனம். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலா அவரை உயர்த்தி இருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களை தம்முடைய வரது பாசத்தில் உட்காரும்படி செய்து அவர் எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களில் கீழ்ப்படுத்தி. அப்ப இயேசு தலைனா சரீரம் யார்? சபை. சபை தான் கால். சரியா? அப்ப இயேசு காலின் கீழ் எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இருக்குன்னா நம்முடைய பாதங்களின் கீழ் தான் எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இருக்கின்றன. அதை நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. அப்ப இயேசு சபை, சரீரம் நாங்கள். அப்போ ஒரு சபையில் அங்கத்துவராய் இருப்பது எவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு அநேகர் சபை விசுவாசிக்கிறது இல்லை. இன்னைக்கு அநேகர் சபைக்கு வருகிறதும் இல்லை. ஆன்லைன்ல பாக்குறேன். ஆன்லைன் கதை என்கிட்ட பேசாங்க. ஆன்லைன் சபைனே இல்லை. ஆண்டவர் ஒரு காலமும் சபை ஆன்லைனா இருக்குன்னு உருவாக்கவே இல்லை. சபை என்றால் ஜனங்கள் ஒன்று கூடி வருதல், ஒரு கூரையின் கீழ் ஒரு ஸ்தானத்தில் ஒரு நேரத்தில் ஒன்று கூடி வருதல் தான் சபை. அப்போ ஒரு சபையிலே நீங்கள் அங்கத்தவராய் இருக்கிறது அவசியம். ஏன்? இயேசுதான் சபையின் தலை. நான் அந்த சபையில இருக்கிற அங்கத்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாக்கப்படுகிறது தான் சரீரம். இப்ப பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சபையை ஒரு மனிதனுடைய சரீரத்துக்கு ஒப்பிடுகிறார். அப்ப பவுல் முதலாவது சபையை துன்புறுத்துவதற்காக, சரியா, பவுல் போகும்போது, தமஸ்குக்கு போகும்போது என்ன இயேசு சொன்னார் பவுலுக்கு?
பவுலே பவுலே, ஏன் என்னை நீ துன்பப்படுத்துகின்றாய்? அவ பவுல் இயேசுவை துன்பப்படுத்தவா போனான்? இல்ல. சபையை துன்பப்படுத்துவதற்கு தான் போனான். அப்ப ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்ப சபை என்பது இயேசு, இயேசு என்பது சபை. அதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். நாங்க சபையும் இயேசு கிறிஸ்துவையும் பிரிக்க முடியாது. சரீரத்தின் தலையும் பிரிக்க முடியுமா? என்றைக்கு தலை சரீரத்திலிருந்து பிரிக்கப்படுகிறதோ அன்றைக்கு அந்த சரீரம் செத்த சரீரம். எந்த சபையில இயேசு கிறிஸ்து தலை இல்லையோ அந்த சபை செத்த சபை. இன்னைக்கு அநேக சபைகள் செத்த சபைகளா இருக்கின்றன. ஏன்? இயேசு கிறிஸ்து அல்ல அந்த சபையின் தலை. அந்த பாஸ்டர் தான் சபையின் தலையா இருக்கிறார். அவருக்கு வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நான் இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கவே முடியாது போல. இதெல்லாம் என்ன நோட்ஸ்ல இல்லவே இல்லை. எங்கேயோ பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கிட்டு போறாரு. அப்ப அதை விடுவோம் நம்ம. கடவுளே இது எனக்கு இதை முடிக்க கிருபை செய்யும். அப்ப சபை இல்ல ஒரு அங்கத்துவராய் இருக்கிறது ரொம்ப முக்கியம். சபை ஆவிக்குரிய ரீதியாக உங்களுக்கு பாதுகாப்பு. சரியா? அதை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சபை மிகவும் முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18 தொடக்கம் 20 வரை வாசிப்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18 தொடக்கம் 20. சரியா? பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளா? அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப 2 பேர் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு எதை செய்கிறார்களோ ஜெபிக்கிறார்களோ அதுக்கு வல்லமை உண்டு. அருமையான தேவ ஜனங்களே. சரியா? ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்திலே எங்கு கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். இது சபை குறித்ததான் ஒரு வார்த்தை. சபையில 2 பேருக்கு மேல 3 பேருக்கு மேல கூடியிருக்கிறோம். என்ன? அப்ப கூடி வரும்போது இயேசு சொல்றார், அங்கே நான் கட்டாயமாய் இருப்பேன். ஏனென்றால் நான் அது ஒரு சபை. சபைனா ஒரு 1000 பேர் இருக்கணும்னு இல்லை. 2, 3 பேர், 5 பேர், 10 பேர் அவருடைய நாமத்தினாலே நாங்கள் ஒன்று கூடணும் என்றால் ஒருமனப்பட்டு அந்த இடத்துல அவருடைய மகிமை வெளிப்படும். சொல்றது நல்லா விளங்குது. அருமையான தேவ ஜனங்களே. இப்ப சபை ரொம்ப முக்கியம். இப்ப நான் இதுவும் என்ற நோட்ஸ்ல இல்ல, பரிசுத்த ஆவியானவர் இதை எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஆதி திருச்சபை எடுத்துக்கொள்ளுங்களே அருமையான தேவ ஜனங்களே. எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது சபை அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்துல இருந்து சபை அங்குதான் முதலாவது உருவாக்கப்பட்டது. சரியா? அப்ப சபை உருவாக்கப்பட்டதன் பின்பதாக இருளின் ராஜ்யம் சபைக்கு எதிராக கிரியை செய்ய ஆரம்பித்தது. சரியா? அப்ப முதலாவது யார் கொல்லப்பட்டது? தேவான். ஆனால் சபை ஒன்று கூடி ஜெபிக்கல. அதன் பின்பதாக யார் கொல்லப்பட்டது? யாக்கோபு. சரியா? அப்பயும் சபை ஜெபிக்கல. அதன் பின்பதாக பேதுரு சிறைச்சாலையில போடப்பட்டவுடன் சபை பார்த்தது, அம்மா இது சரிப்பட்டு வராது, நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க வேண்டும் என்று. அப்ப அவர்கள் ஒன்று கூடி ஜெபித்ததன் நிமித்தமாக பேதுரு விடுதலை ஆகின்றான். ஒரு அற்புதம் நடக்கின்றது.
அவர்கள் சபை ஒன்று கூடி ஜெபித்தது நிமித்தமாக பரலோகம் இடைப்பட்டு தூதர்களை அனுப்பி பேதுருவை அற்புதமாய், அதிசயமாய், அபூர்வமாய் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. பரலோகம் அவனை வெளியே கொண்டு வந்தது. ஏன்? சபை ஒன்று கூடி ஜெபிக்கின்றது. அப்ப 2 3 பேர் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை உண்டு. சபை ஒன்று கூடி ஜெபிப்பது தான் ரொம்ப முக்கியம், அருமையான தேவ ஜனங்களே. அப்ப நீங்க ஒரு சபையில அங்கத்தவராயிருக்கும் போது, அந்த சபை ஜனங்கள் ஒன்று கூடி உங்களுக்காக ஜெபிக்கும் போது வல்லமை உண்டு. நல்லா அதை புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? அப்ப இணையப்பட்டு ஒன்றுபட்ட சபையின் ஜெபத்திலே அதிகாரம் உண்டு. அப்ப சபை உங்களுக்கு ஆவிக்குரிய ரீதியில ஒரு பாதுகாப்பு. இருளின் ராஜ்யத்துக்கு விரோதமாய் சபை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு சபை போகாத ஒரு யாராவது ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, ஒரு சபையின் உண்மையான தேவனுடைய வசனத்தை போதிக்கின்ற இயேசு கிறிஸ்துவை அந்த சபையின் தலையாக அங்கீகரிக்கின்ற இயேசு கிறிஸ்துக்கு உண்மையாய் ஊழியம் செய்கின்ற ஊழியக்காரர்களின் கீழ் இருக்கிற சபையின் கீழாக வாங்க. அந்த சபையின் அங்கத்துவராய் மாறுங்க. அந்த சபைக்கு ஊழியம் செய்யுங்க. அந்த சபையை உங்களுடைய பொருளாதாரத்தினூடாக ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. சபைக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த சபை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாய் மாறும். சரியா? அப்ப 20வது வசனம் எப்படி 19வது வசனம் கிரியையிலே நடைபெற வேண்டும் என்றால் 20வது வசனம் மிகவும் மிகவும் முக்கியமா இருக்கின்றது. 19வது வசனம் கிரியை செய்வதற்கு 20வது வசனம் ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம பார்ப்போம். அந்த மத்தேயு 18 19 20 வாசிப்போமே. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். சரியா? அப்ப இன்னைக்கு இந்த வசனத்தை நிறைய பேர் பாவிப்பாங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய வசனத்திலே சொல்லி இருக்கிற 2 3 பேர் உம்முடைய நாமத்தினாலே கூடியிருந்தால் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் என்றார். உண்மைதான், வசனம் உண்மைதான். ஆனா இந்த வசனம் கிரியை செய்வதற்கு 19வது வசனம் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம 19வது வசனத்தை வாசிப்போம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தார். அந்த ஒருமனப்பட்டிருந்தால் என்கிற வார்த்தையை உங்களுடைய வேத புத்தகத்துல அடையாளம் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு சபையிலே வல்லமை காணப்படாததுக்கு காரணம் என்ன? ஒருமனப்பட்டு இருக்காம ஜெபிக்கிறது தான் காரணம். இன்னைக்கு ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயருக்கு வந்தா முன்னுக்கு இருக்கிற சகோதரியோட பின்னுக்கு ஒரு பெஞ்சில் இருக்கிற இன்னொரு சகோதரி சண்டை. இன்னொரு பிரதர் ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர்ல அந்நிய பாஷையில ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் பக்கத்துல அங்கிட்டு 2 சேர் தள்ளி இருக்க இன்னொரு சகோதரனோட சண்டை. பாஸ்டரோட சபை சண்டை. அப்ப ஒருமனப்படாதது நிமித்தமாக தேவனுடைய வல்லமை காண முடியாமல் இருக்கின்றது. ஆனால் சபை ஒருமனப்பட்டால் சபை அதிகாரத்தோடு கூட ஜெபிக்க முடியும். இன்னைக்கு குடும்பத்திலும் இது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவியின் மத்தியிலே, பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியிலே ஒருமனப்பாடு இருந்தால் நீங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வல்லமையை காண்பீர்கள். இன்னைக்கு கணவன் மனைவி மத்தியிலே ஒரு ஒருமைப்பாடு இல்லை. பிள்ளைகள் பெற்றோர்கள் மத்தியிலே ஒருமைப்பாடு இல்லை. நானும் குடும்ப ஜெபம் வச்சாலும் ஒன்றும் நடக்குதில்லை. ஏன் பாஸ்டர்? ஐயோ, குடும்ப ஜெபம் வைக்கிறோம். முதலாவது நீங்கள் ஒருமனப்பட்டு இருக்கிறீர்களா? ஏனென்றால் சபை ஒன்று கூடி ஜெபிக்கும் போது வல்லமையான காரியங்கள் நடக்கும். சரியா? அப்ப பழைய ஏற்பாட்டையோ புதிய ஏற்பாட்டையோ நீங்கள் வாசித்தால்
நீங்கள் காணலாம், ஒருவருக்கு விரோதமாக கொண்டு வரப்படுகிற சாட்சி கூட 2 3 ஆம், பேரினால் உறுதிப்படுத்தாமல் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரியா? இதுதான் தேவனுடைய ராஜ்யம் கற்றுக் கொடுக்கும் ஒரு காரியம். இன்னைக்கு சொல்லுவோமே, சபையில இருக்கிற ஒரு மூப்பருக்கு விரோதமாயோ, இல்லாவிட்டால் போதகருக்கு விரோதமாயோ ஒரு குற்றச்சாட்டு கொண்டு வரப்படுகிறது என்றால், தனி நபரின் அபிப்பிராயத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியாது. 2 3 சாட்சிகளின் அடிப்படையில் அவைகள் ஸ்திரப்படுத்தப்பட்டதன் பின்பதாக தான் ஒரு தீர்மானத்தை அந்த நபருக்கு விரோதமாய் நாங்கள் எடுக்க முடியும். அதைதான் தேவனுடைய ராஜ்யம் கற்றுக் கொடுக்கின்றது. 2 3 பேர் ஒன்று கூடும்போது அங்கே ஒரு காரியம் நடைபெறும். சரி, அப்ப சபை 2 3 பேருக்கு அதிகமானவர்கள். இப்ப அவ்வளவு பேரும் ஒருமனப்பட்டு உங்களுக்காக ஜெபிப்பார்களானால் பலத்த காரியங்கள் நடக்கும். இருளின் ராஜ்யம் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாமல் போகும். ஆனால் படாததுதான் மிகவும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. விளங்குதா அருமையான தேவ ஜனங்களே? இன்னைக்கு எல்லா சபையிலும் பிசாசானவன் தந்திரமாய் செய்திருக்கின்ற காரியம் என்ன என்றால் ஒருமனப்பாடு இல்லை. ஒரு கமிட்டியா வேலை செய்யுங்க, வேலை செஞ்சு இந்த நிகழ்ச்சியை செஞ்சு முடிங்கன்னா, இப்ப பாஸ்டர் நிகழ்ச்சியை செய்து முடிக்கிறத விட கமிட்டியில இருக்கிற சண்டைகளை நிவர்த்தி செய்யறது தான் பாஸ்டர் மெயின் ப்ராப்ளமா இருக்கு. அவர் இதை சொல்லிட்டாரு, எனக்கு இவர் இதை சொல்லிட்டாரு, இவர் அதை செய்யாம்பிட்டாரு, அவர் இதை ஒருமைப்பாடே இல்லை. இதனாலதான் சபையில் இன்றைக்கு வல்லமை இல்லை, குடும்பங்களிலே வல்லமை இல்லை. சரியா? அப்ப வேதம் சொல்லுகிறது 2 3 பேர் என் நாமத்தினாலே கூடி ஒருமனப்படும் போதும், அப்ப இங்க தனி நபர் இல்ல, ஒன்றுபட்டு 2 3 பேர் செய்யும் போது அங்கு வல்லமை என்று. சரியா? அது மாத்திரமல்ல, முதலாவது நாங்கள் ஒன்றுபட்டு கூட வேண்டும், 2வது அவருடைய நாமத்திலே நாங்கள் கூட வேண்டும், வேறு எந்த நாமத்திலும் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தின் கீழ் நாங்கள் ஒருமனப்பட்டு ஒன்று கூடும் போது அங்கு வல்லமை உண்டு. அதனால்தான் சபை கூடுதலிலே வல்லமை உண்டு. அருமையான தேவ ஜனங்களே, சபை கூடி வரும்போது நான் ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை நோய் உள்ளவர்களுக்கோ பிரச்சனை உள்ளவர்களுக்கோ ஜெபிக்காமல் ஆராதனை முடிக்க மாட்டேன். ஏன்? சபை ஒன்று கூடி வந்து ஜெபிக்கும் போது வல்லமை உண்டு. அப்ப அன்றைக்கு சபையில யாராவது சுகமில்லாமல் வந்திருப்பார்களானால், ஒரு பிரச்சனையோடு வந்திருப்பார்கள் என்றால், ஒருமனப்பட்டு முழு மனதோடு இயேசுவின் நாமத்தினாலே சபை ஜெபிக்கும் போது அங்கு வல்லமை காணப்படும். அங்கு இருளின் ராஜ்யத்தின் வல்லமை நிர்மூலமாக்கப்படும். அதனால சபையை உதாசீனம் செய்யாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஐயோ சபைக்கு போய் என்ன செய்யறது? சில வேளை நீங்க அன்னைக்கு சபைக்கு போனதன் நிமித்தமாக சபையார் ஒன்றுபட்டு உங்களுக்காக ஜெபித்ததன் நிமித்தமாக விடுதலை கண்டீர். அது ரொம்பவும் முக்கியம். இருளின் ராஜ்யத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப தேவனுடைய பிரசன்னம் சபை கூடும்போது, சபை மக்கள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடும். அப்ப தேவன் சபை கூட உங்களுக்கு பேச ஆரம்பிப்பார், தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்க ஆரம்பிப்பார், ஞானத்தின் வார்த்தைகளை, அறிவின் வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார், சுகமாக்கும் வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும், வல்லமையான காரியங்கள் நடைபெறும். அதனால்தான் சபை ஒரு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அது உங்களை இருளின் ராஜ்யத்திலிருந்து கட்டாயமாய் பாதுகாத்துக்கொள்ளும். நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உண்மையும் உத்தமும் நேர்த்தியுமாய் ஊழியம் செய்கின்ற ஒரு பாஸ்டருக்கு கீழாக, போதகருக்கு கீழாக வரும்போது, ஒருமனப்பட்ட ஒரு சபைக்கு கீழாக நீங்கள் அங்கத்துவராய் இருக்கும்போது இருளின் ராஜ்யம் உங்களை தொடவே முடியாது. ஏனென்றால் முதலாவது நான் போன கிழமை கற்றுக் கொடுத்தேன், மெய்ப்பனை தாண்டிதான் இருளின் ராஜ்யம் ஆடுகளை தொட வேண்டும். அப்ப தேவனுக்கு முன்பதாக உத்தமனுமாய், சன்மார்க்கனுமாய்,
நீதிமாயும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு கீழ் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், அவனை தாண்டி தான் இருளின் ராஜ்யம் உங்களை தொட வேண்டும். ஆனால் நீங்களும் உத்தமனும், சன்மார்க்கனும், நீதி உள்ளவனுமாய் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். பாஸ்டர் எவ்வளவுதான் ஒழுங்கா இருந்தும், நீங்க குடிச்சு கூத்தாடிட்டு, சாத்தான் உங்கள அடிச்சோன்னு, பாஸ்டர் நீங்க தானே எனக்கு பாதுகாப்புன்னுகிட்டு இருக்க இயலாது. நீயும் ஒழுங்காக நடக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பதாக நேர்த்தியா. பாஸ்டரும் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனும் உண்மையுமாய் நடக்கும்போது, இருளின் ராஜ்யம் தொடவே முடியாது. சபை உங்களுக்காக ஜெபிக்கும்போது. அப்ப பாருங்க, நீங்கள் தேவனுக்கு முன்பதாய் பரிசுத்தமாய் நடக்கிறீர்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பதாக கர்த்தர் வழிநடத்த விதத்திலே தீர்மானங்களை எடுக்கிறீர்கள். போதகருக்கு ஒரு நல்ல மெய்ப்பனுக்கு கீழாக வருகிறீர்கள். சபையிலே அங்கத்தவர்களாய் இருக்கிறீர்கள். இவை எல்லாம் உங்களுக்கு அருளின் ராஜ்யத்தின் இருந்து பாதுகாப்பு. இப்ப விளங்குதா? எப்படி தேவனுடைய ராஜ்யம் கிரிய செய்யும் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க அருமையான தேவ ஜனங்களே. இப்ப நான் வந்து நட்ஜியோன்னு ஒரு டிவி சேனல் இருக்குன்னா, நட்ஜியோ பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து அநேகமான வைல்ட் லைஃப் தமிழ்ல என்ன சொல்றது? காட்டு மிருகங்களை குறித்ததான நிகழ்ச்சிகளை அவங்க ஒளிபரப்பு செய்வாங்க. அப்ப அதுல நான் ஒரு நாள் பார்த்து கொண்டு இருக்கிற நேரம், அந்த நிகழ்ச்சியில காண்பிக்கிறாங்க, எப்படி ஒரு சிங்கம் மானை வேட்டையாடுகிறது என்று. எப்படி ஒரு சிங்கம் ஒரு எரும மாடை வேட்டையாடுகிறது என்பதை காண்பிக்கிறாங்க. அந்த சிங்கம் மணித்தியாலமாய் பார்த்து கொண்டே இருக்குது. அப்ப இந்த இந்த மான்களோ எரும மாடுகளோ ஒரு கூட்டமாய் இருக்கும்போது சிங்கம் அவர்களை அவர் அட்டாக் பண்ணல. ஆனா பார்த்து கொண்டே இருக்கும் ஒரு மானோ ஒரு எரும மாடோ தனியாக பிரிஞ்சு கொஞ்சம் தூரம் போனோன்னு அந்த ஒரு மானை தேடி வேட்டையாடுவதற்கு பின்தொடர்ந்து போகின்றது. அதை துரத்த ஆரம்பிக்கின்றது. அப்ப அதை பார்த்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் எனக்கு பேசினார். சொன்னார், சாத்தானும் இதே உத்தியை தான் கையாளுகின்றான். முதலாவது அவன் என்ன செய்வான்? ஒரு மகனையோ மகளையோ சபையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு வருவான். கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய ரீதியிலே அவர்களை குளிர்ச்சி அடைய செய்து சபையை விட்டு வெளியே கொண்டு வருவான். அதன் பின்பதாக அவர்களை அடித்து விடுவான். இந்த புத்தியை தான் சாத்தானும் கையாளுகின்றான். அதனால்தான் வசனம் சொல்லுது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் யாரை வேட்டையாடலாம் என்று அலைந்து திரிகின்றான். அப்ப சபையிலே நீங்கள் சபையை விட்டு விலகும் போது, சபையை விட்டு தூர போகும்போது, உங்களை அறியாமலே சாத்தானுடைய காரியங்களுக்கு நீங்கள் பலியாகி விடுகிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில நான் அதை அனுபவித்திருக்கிறேன். நான் வங்கியில வேலை செய்து கொண்டிருக்கும் போது சபையிலேயும் மிகவும் ஆர்வமாய் ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர். அப்ப அந்த காலத்துல நான் நமஸ்கார குழுவில் ஒரு அங்கத்தவனாய் இருந்தேன். அப்ப நமஸ்கார ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அற்புதமாயும் வல்லமையமாயும் என்னை பாவித்தார். ஆனால் நமஸ்கார குழுவில் ஒருவரோடு கூட ஏற்பட்ட ஒரு வாக்குவாதத்தின் நிமித்தமாக நான் பாஸ்டர் இடத்துல சொன்னேன், சபையிலிருந்து சில காலம் நான் விலகி இருக்க ஆசைப்படுகிறேன். சில காலம் சபையை விட்டு நான் சபைக்கு வராமல் கொஞ்ச காலம் ஊழியம் செய்யாமல் நான் ஓய்வெடுக்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னேன். பாஸ்டர் சொன்னார், அதை செய்யாதீங்க, பிழையான தீர்மானத்தை எடுக்கிறீங்க, என்னன்னாலும் சபைக்கு தொடர்ந்து வாங்க ஊழியம். இல்லை பாஸ்டர், கொஞ்சம் ஒரு மாசம் நான் ஒரு ஓய்வு எடுத்துட்டு வரேன். எவ்வளவுதான் பாஸ்டர் சொல்லி பார்த்தேன், ஏலன். ஒரு மாச ஓய்வு 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷமாகி குடிக்க ஆரம்பிச்சு, சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சு, நைட் கிளப்புகளுக்கு போய் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையே சீரழிஞ்சு போனது. பிசாசானவன் எப்படி உங்களை சபையை விட்டு பிரிக்கலாம் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கு. அதற்கு வேண்டிய எந்த விதமான காரியத்தையும் அவன் செய்ய உத்தேகிப்பான். சரியா? அப்ப சபை உங்களுக்கு பாதுகாப்பு இருளின் ராஜ்யத்திலிருந்து. அதை நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க.
1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே இரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். சரியா? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நல்ல வசனத்தை கவனிங்க. 4ஆம் வசனத்துக்கு போவோம். தேங்க்யூ. நீங்களும் யாருக்கு இது பவுல் எழுதுறாரு? கொரிந்து சபைக்கு எழுதுறாரு. சரியா? நீங்களும்னா யாரு? கொரிந்து சபை. என்னுடைய ஆவியும் அப்படின்னா நானும். பவுல் சொல்றாரு, கொரிந்து சபை, நீங்களும் என்னுடைய ஆவியும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு. அப்ப இயேசுவும் நீங்களும் நானும் கூடி வந்திருக்கையில், அதுதான் சபை. சரியா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். பவுல் இந்த நிருபத்தை எழுதும் போது அவர்களோடு கூட இருக்கல. பவுல் வேற இடத்துல இருந்தாரு. அதனாலதான் சொல்ல என்னுடைய ஆவியும் அப்படிங்கிறாரு. சரீர ரீதியாக பவுல் அந்த இடத்துல இருக்கல, ஆனால் என்னுடைய ஆவி உங்களோடு கூட இணைந்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார், நீங்களும் இருக்கிறீங்க. நாங்க எல்லாரும் இணைந்து நாங்கள் சபை. அப்ப இங்க பவுல் எதை குறித்து எழுதுறான்னா, நீங்க இத பிந்தி வாசிக்கலாம். கொரிந்து சபையில ஒருவன் இருந்தான். அவன் விபச்சாரத்திலே ஈடுபட்டிருந்தான். விபச்சாரம் மிக மோசமான விபச்சாரம். என்னன்னா, தன்னுடைய தகப்பனுடைய மனைவியோடு கூட அவன் உடல் உறவில ஈடுபடுகின்றான். அப்ப பவுலுக்கு இது தெரிய வருகின்றது. பவுல் வேற எங்கேயோ இருக்காரு. அப்ப பவுல் மிகவும் கோபம் அடைந்துதான் இதை எழுதுறாரு. அப்ப பவுல் என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க. 5ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, சபையாகிய நாங்கள் இருக்கிறோம், நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, அப்படிப்பட்டவனுடைய ஆவி, எப்படிப்பட்டவனுடைய, அந்த விபச்சாரத்துல இருக்கிற அந்த நபருடைய ஆவி கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக. அப்ப அந்த அவனுடைய விபச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும் பொருட்டாக மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று பவுல் எழுதுறாரு. அப்ப பவுல் என்ன கொரிந்து சபைக்கு சொல்றான்னா, அந்த விபச்சாரத்துல இருக்கிறவனை சபைக்கு வெளியே போடுங்க. அதுதான் அவர் சொல்றாரு, சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று. அப்ப என்னன்னா, சபை இந்த மனுஷனுக்கு பாதுகாப்பு. அப்ப சபைக்கு வெளியே அவனை போடும்போது சாத்தானுக்கு அவனுடைய சரீரத்தை தொடுவதற்கு அதிகாரம் உண்டு. அப்ப ஏன் பவுல் அதை செய்கிறேன்னு சொல்றான்னா, கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவி ரட்சிக்கப்படும் பொருட்டாக அவன் மாம்சம் இப்ப அழியப்படலாம். ஏனென்றால் அவனை சபைக்கு வெளியே போடும்போது சாத்தான் அவன் தொடுவதற்கு அதிகாரம் உண்டு. சபைக்குள்ளாக இருக்கும் வரைக்கும் அவனுக்கு சபை பாதுகாப்பு. அப்ப சபைக்கு வெளியாக அவனை போடுங்க. ஏனென்றால் அவன் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றான், மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறான் இல்ல, அதனால அவனை சபைக்கு வெளியே போடுங்க. அப்ப சாத்தான் அவனுடைய சரீரத்தை தொடுவான். அதன் நிமித்தமாக அவன் ஆவி கர்த்தருடைய நாளில் ரட்சிக்கப்படும் பொருட்டாக. அப்படின்னா சபைக்கு வெளியே போட்டோன சாத்தான் அவனுக்கு அவனுடைய சரீரத்தை தொட்டு அவனை வாதிக்கின்ற வேலையிலே அவன் மனம் திரும்ப கர்த்தரிடத்திலே வரும் பொருட்டாக இதை செய்யுங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. சரியா?
அப்ப இதை வாசிக்கும் போது நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும்? சபை உங்களுக்கு பாதுகாப்பு. சபைக்குள்ளாக நீங்கள் இருக்கும் வரைக்கும் பாதுகாப்பது. நான் சொல்றது விளங்குதா? அப்ப சபை இல்லாமல் இந்த மனுஷனை சுற்றி இருக்கின்ற வேலி அகற்றப்படுகின்றது. ஆதலால் சாத்தான் இப்பொழுது அவனை தொட முடியும். சொல்றது விளங்குதா? அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அருமையான தேவ ஜனங்களே. இந்த 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 அதிகாரத்தை திரும்பவும் வாசிங்க வீட்டுல. இப்பொழுது நான் சொல்வது உங்களுக்கு புரிந்து கொள்ளும். சாத்தானுக்கு நான் அவனை ஒப்படைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்பதன் அர்த்தம், சபைக்கு வெளியே அவனை போடுங்க. இப்பொழுது சாத்தானால் அவனை தொட முடியும். ஏனென்றால் அவனை சபைக்கு வெளியே போடும்போது அவனுக்குள்ளாக வருகின்ற ஒரு வெறுமை, தனிமை அவனை திரும்பவுமாக கர்த்தரிடத்திலே கொண்டு வரக்கூடும் என்று தான் பவுல் நினைத்து இதை சொல்லுகின்றார். இப்படி செய்யாவிட்டால் அவன் தொடர்ந்தும் இந்த பாவத்தை செய்து கொண்டு சபைக்குள்ளேயே இருப்பான். இன்னைக்கு இதுதான் பிரச்சனை அருமையான தேவ ஜனங்களே. அநேக விதமான போதகர்கள், பாஸ்டர்ஸ்மார் சில பாவங்களை சபை அங்கத்தவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பார்கள். சில தலைவர்களுடைய வாழ்க்கையிலே, சபையிலே இருக்கிற மூப்பர்களுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் சில செய்கிறார்கள் என்றும் பாஸ்டர், மெய்ப்பர், போதகர் அறிந்து கொண்டும் அதை காணாதது போல் இருப்பார். பிழை. யாராய் இருந்தாலும் சபையின் போதகர், சபையின் மெய்ப்பர் கண்டிக்க வேண்டும். கண்டித்து அவர் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வந்தால் அவரை ஏற்று ஊழியத்திலே பாவிக்க வேண்டும். ஆனால் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பாமல், இல்ல நான் இந்த பாவத்தை நான் இருப்பேன், நீ யார் என்ன கேட்கிறேன்னா, அவர் ஊழியம் செய்வதற்கு தகுதியற்றவர். இன்னைக்கு அநேக பாஸ்டர்ஸ் இதை செய்யறது இல்லை. ஏன்னா பாஸ்டர் அவர் தானே அநேக விதமான தசம பாகத்தை கொடுக்கிறாரு, அவர்னால தானே இந்த பில்டிங்கை கட்டணும், அவர் தான் இந்த ஸ்டேஜுக்கு காப்பட்டை வாங்கி கொடுத்தாரு, இந்த ட்ரம் செட் அவர் வாங்கினது தான். அவருக்கு கண்டிச்சோன்னா அப்புறம் அவர் போயிட்டாருன்னா யாரு சபைக்கு சல்லியை கொடுக்கிறது? இதுதான் இன்னைக்கு கேவலமான நிலைமை சபைகளிலே. பவுல் சொல்றாரு, இந்த மனுஷனை உண்மைக்குமே பவுல் அந்த 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 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. பவுல் ஏசுறாரு, உங்களுக்கு கொடுத்து நான் வெட்கப்படுகிறேன், இவன் செஞ்சுகிற காரியத்தை நீங்கள் அங்கீகரித்துக் கொண்டு இருக்கிறீங்க, ஆனால் நான் தீர்மானம் எடுத்து விட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக சபைகள் இப்படிப்பட்ட பாவங்களை அங்கீகரித்துக் கொண்டும் இருக்கின்றன. அப்ப பவுல் சொல்லுகிறார், இந்த மனுஷன் இப்படி பாவத்தை செய்து கொண்டு சபைக்குள்ளே இருந்தான் என்றால் அது அவனுடைய வாழ்க்கை நடைமுறைமை மாறிவிடும். இது சரிப்பட்டு வராது. ஆதலால் அவனை பிசாசின் இடத்திலே ஒப்படையுங்கள். அப்படின்னா சபைக்கு வெளியே போடுங்க. நான் சொல்றது விளங்குதா? விளங்குது என்று விசுவாசிக்கிறேன். சபை பரிசுத்தமான ஒரு இடம். எங்கு பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறாரோ அங்கு பரிசுத்தம் இருக்க வேண்டும். இன்னைக்கு சபையிலே அநேக சபைகளிலே வல்லமை காணப்படாததற்கு காரணம் பாவம். பாவம் சபைக்குள்ளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருமே சபைக்கு வரலாம், எல்லோரையும் சபைக்கு அரவணைத்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் வந்து நான் மாற மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் என்றால் அதை அங்கீகரிக்க முடியாது. எப்படிப்பட்ட பாவியும் சபைக்கு வரலாம், வர வேண்டும், ஆனால் வந்து அவருடைய வாழ்க்கையை மாற வேண்டும். அதுதான் சரியான விதம், சரியான முறை. அப்ப இதை ஏன் நான் இந்த உதாரணத்தை கொண்டு வந்தேன் என்றால், சபை ஒருவனுக்கோ ஒருத்திக்கோ பாதுகாப்பு. ஆவிக்குரிய உலகத்தில் இருளின் ராஜ்யத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சபை அவசியம். அப்ப பவுல் இதை ஏன் செய்ய சொல்லுகிறார் என்றால், அவன் கர்த்தருடைய நாளிலே அவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும் பொருட்டாக அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பவும் வர வேண்டும் என்பதற்காக தான் பவுல் இதை செய்கிறான்.
சரியா? அப்போ ஒருவரை சபைக்கு வெளியாக போடுவது ஒரு வினயம் சம்பந்தமாக, ஒழுக்க நடவடிக்கை சம்பந்தமாக ஒருவரை ஒருத்திய சபைக்கு வெளியாக போடுவது கடைசியாக செய்யக்கூடிய காரியமாய் தான் இருக்க வேண்டும். நான் சொல்றது விளங்குதா? பாஸ்டர் ராஜா சொன்னாரு, சபைக்கு வெளியே போடும், எல்லாத்தையும் தூக்கி வீசுங்கடா வெளியில, பாவம் செய்கிறவங்க நாளைக்கு சபை பக்கத்து வந்த வெட்டிடுவேன் அப்படின்னு அப்படின்னு பேச இயலாது. முதலாவது சபை போதகர் யாராவது ஒருவர் பாவத்திலே இருக்கிறாண்டா, சபை போதகர் அவரை தனிப்பட்ட ரீதியில சந்தித்து அவருக்கு அறிவுரை சொல்லி அவரை பாவ மன்னிப்புக்குள் வழி நடத்தி அவரை நிலைநிறுத்த வேண்டும். அதற்கும் அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் சபை தலைவர்களோடு போய் அவரோடு கூட கதைச்சு அவரை சரிப்படுத்த முயற்சிக்க வேண்டும். அதுக்கும் நான் அசைய மாட்டேன் அப்படின்னு இருந்தா அதற்கு பின்பதாக தான் சபைக்கு வெளியே போட முடியும். சபைக்கு வெளியே போடுவது கடைசியாக செய்ய வேண்டிய காரியமா இருக்கின்றது. சரியா? ஆனால் நாங்கள் எப்படிப்பட்ட வினயம் சம்பந்தமாக எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கிறோமோ, ஒழுக்க நடவடிக்கைகளை எடுக்கிறோமோ, அவைகள் அதிக அன்பிற்கூடாக செய்யப்பட வேண்டிய காரியமா இருக்கிறது. அன்போடு கூட இவைகளை கையாள வேண்டிய ஒரு காரியமா இருக்கின்றது. ஆனால் சபை உண்மையாகவே ஒரு விசுவாசிக்கு ஆவிக்குரிய ரீதியில ஒரு பாதுகாப்பு. சரியா? இப்ப சபை எவ்வளவுக்கு எவ்வளவோ விசுவாசிகளை தைரியப்படுத்தி பலப்படுத்தி பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து சரியான பாதையில வழி நடத்துவதுக்கு தான் சபை உத்தேசிக்க வேண்டும். பாவத்தை உதாசீனம் செய்து நீங்க எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை, சபைக்கு வாங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார், கிருபை இருக்கிறது, பரவாயில்லை, நீங்க பாவம் செய்து கொண்டே இயேசுவோடு கூட வாழலாம் என்பது பிழையான போதனை. சரியா? தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கின்றார். அப்ப அவர் பாவத்தை வெறுக்கிற நிமித்தமா அவர் எதை வெறுக்கிறாரோ அதை நாங்கள் விட்டுவிட வேண்டும். இல்ல தேவன் அன்பானவர், அவர் அன்புனால அவர் எப்படிப்பட்ட விதத்திலும் என்னை ஏற்றுக்கொள்வார் என்பது பிழையான போதனை. ஏனென்றால் வசனம் தெளிவாக சொல்லுகிறார், அவர் பாவத்தை வெறுக்கிறார் என்று. அப்ப சாத்தானுக்கு யோபுனுடைய சரீரத்தை தொடுவதற்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தார். என்ன? தேவன் யோபு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரை வாசிப்போம். யோபு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். சரியா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க தேவ ஜனங்களே, ஆண்டவர் அனுமதிக்காமல் பிசாசானவனால் கர்த்தருடைய பிள்ளையை சோதிக்கவே முடியாது. இப்ப இங்க ஆண்டவர் அனுமதித்தார். இப்ப அதுதான் போன கிழமை படிச்சோம்னா, சில நேரங்களில் தேவன் நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அனுமதிப்பார்.
உங்களுடைய திராணிக்கு தக்கதாக தான். சரியா? அப்ப இங்கு பிசாசானவன் யோபுவின் சரீரத்தை தொடுவதற்கு, அவனை உயிரை எடுப்பதற்கு அல்ல, சரீரத்தை தொடுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார். அதேதான் பவுலும் செய்கிறார் அந்த மனுஷனுக்கு கொரிந்து பட்டணத்துல. விளங்குதா? நல்லா கவனிச்சு யோசித்து பாருங்க. அதேதான் பவுலும் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், அந்த மனுஷனை விட்டு வேலியை எடுங்க. வேலி எது? சபை. சபைக்கு வெளியே அவனை போடுங்க. அப்பொழுது சாத்தான் அவனுடைய சரீரத்தை தொடட்டும். அப்ப அவன் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இதேதான் பவுலும் சொல்லுறாரு. அப்ப தேவன் ஒரு காலமும் நோயை கொடுக்கிறவர் அல்ல. சரியா? தேவன் ஒரு காலமும் எங்களை சோதிக்கிறவர் அல்ல. நோய் தேவனிடத்திலிருந்து வருகிறதே அல்ல. உங்களுக்காக அவர் நோயை குணமாக்க மரித்தவர். அவரிடத்திலே ஜீவன் மாத்திரம்தான் இருக்கிறது, நோய் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவனிடத்தில் அருமையான தேவ ஜனங்களே, நோயே இல்லை. அவரிடத்தில் ஜீவன் மாத்திரம்தான் இருக்கிறது. தேவன் சொல்லல, நானே நோயும் சத்தியமும் வலியுமா இருக்கிறேன் என்று. தேவன் சொல்ல, நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப ஜீவன் தான் அவரிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து ஒரு காலமும் நோய் வராது. பிசாசின் இடத்துல தான் நோய் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்படுவதற்கு சில காரியங்கள் இருக்கின்றன. ஒரு காலமும் சொல்லாங்க தேவன் நோயை கொடுத்து என்னை தண்டித்து விட்டார் என்று. தேவன் ஒரு காலமும் நோய் கொடுக்கிற தேவன் அல்ல. எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் நோய் வரலாம். சில நேரங்கள் தேவன் பிசாசுக்கு உங்களை சோதிப்பதற்கு அதிகாரத்தை கொடுக்கலாம். மூன்றாவது, நீங்கள் உங்களுடைய சரீரத்தை சரியாக பாதுகாத்துக் கொள்ளாத நிமித்தமாக நோய்வாய்ப்படலாம். கண்டதெல்லாம் தின்னு, கண்டதெல்லாம் குடிச்சு, தூங்காம, டிவி பார்த்து, யூடியூப் பார்த்து, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்து, ஒரு எக்ஸசைஸ் ஒன்றும் இல்லாம நோய்வாய்ப்பட்டு, ஐயோ சாத்தான் என்னை பாருங்க இப்படி நோயை கொடுத்துட்டானா, அவன் பாவம். அவன் ஒண்ணுமே செய்யல. சரீரத்தை சரியாக பாதுகாத்துக் கொள்ளாத நிமித்தமா. சரியா? அப்ப தேவன் நோயை கொடுக்கிற தேவன் அல்ல. Sickness does not come from God. நோய் ஒரு மனுஷனை கொள்ளாது. சரியா? சாவு என்கிற ஆவிதான் ஒரு மனுஷனை கொள்ளும். இன்றைக்கு அநேக பேர் நோய் வந்தவுடன் பயந்து, பயத்தின் நிமித்தமாக சங்காரத்தின் அந்த சாவின் அந்த ஆவிக்கு வாசலை திறந்து விடுவார்கள். எப்படி? வாயினாலே. பாஸ்டர், டாக்டர் கிட்ட போனேன் பாஸ்டர். அவர் சொன்னார், இந்த இதனால நான் சாகக்கூடிய நிலைமைக்கு கூட வந்துடலாம் அப்படின்னோன்னு நீங்களே உங்களுக்கு சாவு சங்க ஊதிட்டீங்க. ஏன்? வாசலை திறக்கிறீங்க. நோய் ஒரு மனுஷனை கொள்ளாது. நோயின் நிமித்தம் நாங்கள் பயந்து, அதைரியப்பட்டு சாவின் ஆவிக்கு வாசலை திறக்கிறோம். ஆனால் நோயை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரத்தின் நாமத்தினாலே அதனை தனதாக்கி கொள்ளாமல், அதனை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி, அதுக்கு விரோதமாய் எழும்பி, நீ என் சரீரத்தில் இருக்க முடியாது, நீ விலகி போக வேண்டும், முன்னால் என்னை கொள்ள முடியாது, என் நேரம் வரும்போதுதான், தேவன் என்னை அழைக்கும் போதுதான் நான் இந்த பூமியை விட்டு போவேன் அப்படின்னு யார் நோய்க்கு எதிராய் நிற்கிறார்களோ அவர்கள் அதனை ஜெயம் கொள்வார். சரியா? இந்த சத்தியங்களை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது அல்ல என்னுடைய டாபிக். அப்ப உண்மையாக நாங்கள் இந்த இடத்துல பார்க்கிறோம், இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வேலிகள் இருக்கின்றன. அப்ப முதலாவது எங்களுடைய ஜீவனை குறித்ததான ஒரு வேலி. ஆண்டவர் சொல்லுகின்றார், 10 நிமிஷம் தான் எனக்கு இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் சாத்தான் இடத்தில்,
அவனுடைய சரீரத்தை நீ தொடலாம், ஆனால் அவனுடைய ஜீவனை நீ தொட முடியாது. அவனுடைய ஜீவனை சுத்தி, எங்களுடைய ஜீவனை சுத்தி ஒரு வேலி இருக்கின்றது. 4 விதமான வேலிகள். 2வது எங்களுடைய சரீரத்தை சுற்றி ஒரு வேலி இருக்கின்றது. 3வது எங்களுடைய குடும்பத்தை சுற்றி ஒரு வேலி இருக்கின்றது. 4வது எங்களுடைய பொருட்களை சுற்றிதான ஒரு வேலி இருக்கின்றது. 4 வேலிகளை தேவன் போட்டு வைத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்க நோய்வாய்ப்பட்டு இந்த வேத பாடத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களானாலும், தேவன் அனுமதிக்காமல் உங்களுடைய ஜீவனை அந்த சாத்தானவன் எடுக்க முடியாது. என்ன யோபுவின் கதையை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீ சரீரத்தை தொடலாம், ஆனா அவனை கொல்ல முடியாது. இந்த ஜீவனை நீ தொட முடியாது. அது வாஸ்தவம்னா, அதே போலதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் தேவன் அனுமதிக்காமல் நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய சுயசித்தத்தின்படி, ஐயோ என்னால இனி வாழ முடியாது, நான் சாக போறேன், இந்த நோய் என்னை கொல்ல போகுது, டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க உங்களுடைய சுயசித்தத்தினாலே அந்த நோய் உங்களை கொள்வதற்கு சாவின் ஆவிக்கு நீங்கள் வாசலை திறக்கலாம். அது உங்களுடைய சுயசித்தத்தினாலே. ஆனால் தேவன் அனுமதியாமல், தேவனுடைய பிள்ளை தேவன் அவனை அழைக்கும் வரைக்கும், அவருடைய காலம் வரும் வரைக்கும் ஒரு நாளும் இருளின் ராஜ்யம் தொட முடியாது. சரியா? அப்ப யோபுவின் கதை எடுத்துக்கொண்டால் தேவன் அவனுடைய எல்லா விதமான வேலிகளையும் அகற்றினார். ஆனால் அவனுடைய ஜீவனை குறித்ததான வேலியை அவர் அகற்றவில்லை. அவனை கொல்லவே முடியாது என்று சொன்னார். அப்ப இதைத்தான் பவுல் அந்த சகோதரனுக்கும் சொல்லுகின்றார். அப்ப நல்லா நாங்கள் புரிந்து கொள்வோம், சாத்தானால் இந்த வேலிகளை தாண்டி போக முடியாது, தேவன் அனுமதிக்காமல். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மெய்ப்பன் யார், எப்படிப்பட்ட பாஸ்டருக்கெல்லாம் வருகிறீர்கள், அவர் உங்களுக்கு ஒரு வேலி. எந்த சபைக்கு கீழாக வருகிறீர்கள், இந்த சபை ஒரு வேலி. இதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்துவிட்டு நாங்கள் இந்த வேத பாடத்தை இன்னைக்கு முடிப்போம். ஆண்டவர் அநேக சத்தியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதுதான் கடைசி வேத வாசிப்பு. இன்றைக்கு இதை வாசித்து நாங்கள் முடிப்போம். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். 5ஆம் வசனத்துக்கு போவோம் ஜெகி. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அப்ப யாரை துன்பப்படுத்த பவுல் போகிறான்? தமஸ்குவில் உள்ள சபை. இப்ப இயேசு சொல்லுகிறார், ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய்? அப்ப இன்றைக்கு நீங்கள் ஒரு சபையிலே அங்கத்தவராய் இருக்கும்போது யாராவது அந்த சபைக்கு விரோதமாய் வருகிறார்கள் என்றால் அவர்கள் உங்களை துன்பப்படுத்தவில்லை, இயேசுவை துன்பப்படுத்துகிறார். சரியா? அப்ப சில சபைகளை தேவன் அற்புதமாய் விடுதலையாக்குவார், சில சபைகளை தேவன் இந்த உபத்திரவங்களுக்கூடாக கடந்து போக அனுமதிப்பார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே எபேசு சபை, எபேசு இல்லை, சிமர்னா சபை அநேக உபத்திரவங்களுக்கூடாக கடந்து போகின்றது. என்ன? ஆனா இயேசு என்ன செஞ்சார்? இயேசு அந்த உபத்திரவங்களை அகற்றினாரா? இல்லை. இயேசு சொல்றார், கடைசி பரியந்தம் யார் உத்தமனுமாய் உண்மை உணர்வுமாய் இவைகளை சகித்து மேற்கொள்ளுகின்றானோ அவனுக்கு நான் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறேன் என்று. அப்ப சில சபைகள் உபத்திரவங்களுக்கூடாக கடந்து போகின்றன. ஆண்டவர் சில சபைகளை விடுவிக்கிறார், சில சபைகளை விடுவிக்க மாட்டார்.
அப்ப அருமையான தேவ ஜனங்களே, நீங்க சொல்லலாம், பாஸ்டர் ஏன் அப்போ ஒரு 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 சபை இப்படி இருக்கிறது? அதனால தான் நான் அந்த உதாரணத்த சொன்னேன். ஏன் அந்த ஒரு சபை இப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்கூட போகின்றது? சபை பாதுகாப்பு என்றால், அதை தேவன் அனுமதித்திருக்கிறார். தேவன் ஒரு சர்வ வியாபி, சர்வ அதிகாரமுடையவர். அவரிடத்துல கேள்வி கேட்பதற்கு எங்களால் முடியாது. அவர் எதை அங்கீகரிக்கிறாரோ, அனுமதிக்கிறாரோ, அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அவரோடு கூட நடந்து போக வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய உலகத்திலே சபை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அது உண்மையான ஒரு சத்தியம். ஆவிக்குரிய உலகத்திலே நீங்கள் சபைக்குள்ளாக இருக்கும்போது, பிசாசானவன், இருளின் ராஜ்யம் உங்களை பார்க்கும்போது உங்களை சுற்றி ஒரு வேலி இருக்கின்றது. அப்ப ஆவிக்குரிய உலகத்திலே இருளின் ராஜ்யம் இன்னைக்கு ஜக்கிய பார்க்குதுன்னா, ஜக்கி கர்த்தருக்கு முன்பாக உத்தமனும் உண்மையுள்ளவனுமாய் சன்மார்க்கனுமாய் பாவத்துக்கு விலகி தேவனுக்கு பாய்ந்து நடக்கும்போது அது ஒரு வேலி ஜக்கியை சுத்தி தெரியும். அதன் பின்பதாக ஜக்கி சரியான தீர்மானங்களை எடுத்து பரிசுத்தாவியான வழிநடத்தலை ஒவ்வொரு நாளையும் நடத்தும் போது அதுவும் ஒரு ஜக்கியை சுற்றியாக இருக்கின்ற இன்னொரு வேலி. அதன் பின்பதாக ஜக்கி ஒரு சபையில அங்கத்தவராயிருந்து ஒரு போதகருக்கீழாக மெய்ப்பனுக்கீழாக அந்த சபையில அங்கத்தவராயிருந்த அந்த சபைக்கு சேவை செய்து ஊழியம் செய்திருக்கும் போது அதுவும் ஜக்கியை சுற்றியாக இருக்கின்ற ஒரு வேலி. இப்போ 3 வேலி. சாத்தான் பார்த்த அம்மா, உன்னால பிசாசுகளே உன்னால அவனை தொட முடியாது. 3 வேலி இருக்கு தெரியுதா? பிசாசு சொல்லுவான், ஆமா பாஸ், எவ்வளவுதான் மிசைல் அடிச்சாலும் போகுதே இல்லை உள்ளுக்கு. எப்படிப்பட்ட வெப்பன் கொண்டு வந்தாலும், எப்படிப்பட்ட ஆயுதங்கள் கொண்டு வந்து அடிச்சும் பார்த்துட்டோம். ஒண்ணுமே நடக்கல. அவ்வளவு வேலி ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுதான் ஆவிக்குரிய உலகத்தின் உண்மை. இன்னைக்கு தேவன் நம்முடைய கண்களை திறந்தார் என்றால் ஆவிக்குரிய உலகத்தின் நாங்கள் காணும் காரியங்கள் எங்களை அதிர்ச்சி அடைய செய்யும். சரியா? அப்ப இதுதான் இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள். ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாரும், பலத்தை தாரும். ஆவியானவரே, உமக்கு முன்பதாக உத்தமனுமாய் உண்மையுள்ளவனுமாய் சன்மார்க்கனுமாய் பாவத்துக்கு விலகி உமக்கு பயந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, பரிசுத்தாவியானவரே, உம்மோடு கூட அந்யோன்யமான ஒரு ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள, அதனூடாக உம்முடைய வழி நடத்தலின் கீழ் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. பொழுது நாங்கள் உங்களுடைய பாதுகாப்பின் கீழ் இருப்போம். அது மாத்திரமல்லப்பா, எங்களுடைய சபையிலே ஒரு அங்கத்துவராய் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. அந்த சபையின் மெய்ப்பனின் கீழ் கர்த்தாவே என்னை தாழ்த்தி ஒப்படைத்து அந்த சபைக்கு ஊழியம் செய்ய நீ தந்திருக்கின்ற கிருபைக்காக நன்றி. அதுவும் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வேத பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ சபையை விட்டு விலகி இருப்பார்கள், ஆனாலும் ஆண்டவரே அவர்களை மீண்டுமாக ஒரு நல்ல சபைக்கின் கீழ் கொண்டு வாரும் அப்பா. நல்ல ஒரு மெய்ப்பனின் கீழ் கொண்டு வாரும். பிசாசின் எல்லா விதமான தந்திரங்களுக்கும் எல்லா விதமான கிரியைகளுக்கும் ஆயுதங்களுக்கும் அவர்களை விலக்கி பாதுகாக்கும் பொருட்டாக அவர்கள் இந்த நாளிலே அவருடைய இருதயங்களிலே ஒரு உணர்வை ஏற்படுத்தி, கர்த்தாவே ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தி அவர்களை மனம் திரும்புதலுக்குள் கொண்டு வாரும். சபையை விசுவாசிக்கவும், சபையை அங்கீகரிக்கவும், சபையில் அங்கத்துவராய் மாறுவதற்கும் ஒரு வாஞ்சை அவர்களுக்குள்ளாக ஏற்படுத்தியலும். இதுவே உம்முடைய சித்தமாயிருக்கின்றது. இதுவே உம்முடைய ராஜ்யத்தின் கிரியை முறையாய் இருக்கின்றதப்பா. அதற்கு தலை குனிந்து தலை வணங்கி கீழ்ப்படிந்த அதை செயல்முறையிலே வைக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளிலே கிருபை கொடுத்தருளும். அருமையான ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை பிரசங்கித்து கற்றுக் கொடுத்த இந்த நேரத்திலே உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே இருக்கின்றதப்பா. இதுவும் சபைதான் அப்பா. நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே இந்த நாளிலே ஒன்று கூடி இருக்கின்றோம். உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் ஒன்று கூடி இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்க, உம்முடைய வார்த்தை கற்றுக்கொள்ள நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே 2-3 பேருக்கு மேலாக கூடியிருக்கிறோம்.
இந்த வேளையிலே உம்முடைய வல்லமை எங்கள் மேல் இறங்கட்டும். இந்த வேளையிலே உம்முடைய சுகமாக்கும் வல்லமை எங்கள் மேல் இறங்கட்டும். இந்த வேளையிலே உம்முடைய விடுதலையாக்கும் வல்லமை எங்கள் மேல் இறங்கட்டும். இந்த நாளிலே உம்முடைய சத்தியம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே வெளிப்படட்டும், விடுதலையை கொண்டு வரட்டும். எல்லா விதமான சாத்தானின் அந்தகார சக்திகளின் கிரியைகள் நிர்மூலமாகி போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவின் நோய்களை தொட்டு சுகமாக்கும் அப்பா. கண்ணீரோடும் வேதனையோடும் சரீரத்திலே பலவீனத்தோடும் இந்த ஜெபத்திலே பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் தொடும் ஆண்டவரே. அவருடைய விடுதலை இந்த நாளிலே கட்டளையிடும். நோய் அதன் பலத்தை இழந்து போகட்டும் அப்பா. சரீரத்தை விட்டு நீங்கட்டும் அப்பா. இந்த நாளிலே சுகம் அளிக்கும் வல்லமை உங்களுடைய பிள்ளைகளின் மேல் இறங்குகிறதுக்காக நன்றி. அது மாத்திரமல்ல, என்னென்ன காரியங்களை கர்த்தாவை பிசாசானவன் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து திருடி இருக்கிறானோ, சிலருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை திருடி விட்டானப்பா. சிலருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை திருடி விட்டான். சிலருடைய வாழ்க்கையிலே அவருடைய திருமணத்தை திருடி விட்டான். பிள்ளைகளை திருடி விட்டான் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆவிக்குரிய ஜீவத்தின் அனலை திருடி விட்டான் இயேசப்பா. சபையிலிருந்து அவர்களை திருடி விட்டான் ஆண்டவரே. கர்த்தாவே, என்னென்ன காரியங்களை திருடி இருக்கிறானோ, இன்றைய நாளிலே நம்முடைய பிள்ளைகள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும் போது அவைகளை திரும்ப கொடுமப்பா. அவைகள் திரும்பி உம்முடைய பிள்ளைகள் அண்டி சேரும்படியாக வாசலை திறவும் அப்பா. அற்புதம் ஒன்று நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். உண்மையாய் நீங்கள் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பி அவரிடத்துல வரும்போது கர்த்தர் என்னென்ன காரியங்களை இழந்து போனீர்களோ அவைகளை திரும்ப உங்கள் அண்டை கட்டி சேர்க்கின்றார். இந்த வேளையிலே உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புங்க. நான் பிழையான காரியங்களையும் பிழையான தீர்மானங்களையும் எடுத்து விட்டேன் ஆண்டவரே. அதன் நிமித்தமாக பிசாசானவனுக்கு வாசலை திறந்து விட்டேன். ஆனால் இப்பொழுது நான் உணர்ந்து கர்த்தாவே, நான் மனஸ்தாபப்படுகிறேன், மனம் திரும்புகிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இழந்து போனவைகளை திரும்ப எனக்கு கொடுமாண்டவரே என்று செபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அவைகள் வரும் உங்கள் அண்டை வரும்படியாக வாசலை திறப்பார், திறக்கின்றார் அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே. நன்றி இயேசுப்பா, நன்றி உமக்கு. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே. அருமையான ஒரு சகோதரி உங்களுடைய தங்க ஜுவல்லரிஸ் ஆபரணங்களை அடகு வைத்து அவைகளை மீட்டு கொள்ள முடியாமல் அவைகளை இழந்து போனேனே என்று உங்களுடைய தாலியை கூட நீங்கள் அடகு வைத்து விட்டீர்கள். உங்களுடைய மனம் உடைந்து இந்த வேளையிலே நீங்கள் அழுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு, நண்டை வா, முழு ஜீவியத்தையும் ஒப்படை. நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், நீ கற்றுக் கொடுத்த காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில நடைமுறையிலே வாய், நான் உனக்கு இழந்து போன அந்த நகைகளை திரும்ப கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, ஒரு அற்புதத்தை இந்த சகோதரருடைய வாழ்க்கையில நீ செய்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி, நன்றி எஸ்ஸப்பா. ஒரு சகோதரன் உங்களுடைய தொழிலை, உங்களுடைய ஜாப்பை இழந்து போயிருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாய் பொய்யான சாட்சிகள் கூறப்பட்டு பொய்யான காரியங்களுக்கு உங்களுக்கு விரோதமாய் பேசி நீங்கள் செய்யாத குற்றங்களை உங்கள் மேல் சாட்டி அந்த 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 தொழிலிலிருந்து உங்களை அகற்றி இருக்கிறார்கள், அந்த ஜாப்ல இருந்து உங்களை அகற்றி இருக்கிறார்கள். ஆனா இந்த வேளையிலே தேவன் சொல்லுகிறார், என்னிடத்துல உன் ஜீவனை கொடு, என்னிடத்திலே உன் வாழ்க்கையை அர்ப்பணி, சபையிலே அங்கத்துவனாய் மாறு. சபையையும் விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீர்கள். ஆனால் தேவன் திரும்பமாக அந்த சபைக்கு போக உங்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். உன்னை தாழ்த்தி திரும்பமாக நீ போ, பாஸ்டர் இடத்துல போய் கதை, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், நான் உனக்கு வாசலை திறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு ஒரு நீ இழந்து போனதை விட அதிகமான ஆசீர்வாதமான ஒரு வாசலை உனக்கு திறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி எஸ்ஸப்பா. அற்புதங்கள் நடக்கின்றதுக்காக நன்றி. விடுதலை இந்த நாளிலே வருகிறதுக்காக நன்றி. நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் அப்பாவாய், எங்களை நேசிக்கின்ற தேவனாய் நீர் எங்கள் மத்தியிலே இப்பொழுது அசைவாடுகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி எஸ்ஸப்பா, நன்றி ஆண்டவரே. ஒரு அருமையான தாய் உங்களுடைய பிள்ளைக்கா, உங்களுடைய மகளுக்கா, உங்களுடைய மகள் திருமணம் செய்து
6-7 மாதங்கள் தான் இருக்கும். திரும்பமாக உங்கள் வீட்டுக்கு வந்து விட்டார். பிரச்சனை நிமித்தமாக ஒரு விவாகரத்து பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பிரிந்து வாழ்கிறார்கள். தேவன் உங்களுடைய ஜெபத்தை அங்கீகரிக்கின்றார். தேவனுக்கும் முதலிடத்தை கொடுங்க. தேவனை அங்கீகரியுங்க. தேவன் ஒரு அற்புதமான ஒரு அதிசயத்தை செய்வார். ஒரு மாற்றுதலை கொண்டு வருவார் உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில். திரும்பமாக அவர்கள் இணையும்படியாக ஒரு தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். உடைந்து போன கசப்போடு கூட இருக்கின்ற அந்த இருதயங்களிலே அன்பை தேவன் திரும்பவுமாக ஊற்றுவார். ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசியுங்கள். அருமையான தாயாரை உங்களுக்கு சொல்கிறேன். விசுவாசித்து உங்களுடைய மகளை தேவனுக்கு ஒப்படைத்து அவளுக்காக ஜெபிக்கிற உங்களுடைய கண்ணீர்களை தேவன் கண்டு இந்த அற்புதத்தை தேவன் செய்ய போகின்றார். வெகு காலம் போவதற்கு முன்பதாக தேவன் அவர்களை இணைப்பார். இந்த அற்புதம் நடக்கும். இது தேவன் பொருந்தனை பண்ணுகின்ற காரியம். உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தமாக உங்களுடைய மருமகனை தொட்டு தேவன் அவரை கொண்டு வருவார். இந்த அற்புதம் நடக்கும். அவருடைய வாழ்க்கையில முதலாவது ஒரு மாற்றுதல் ஏற்படும். உங்களுடைய மருமகனுடைய வாழ்க்கையில் அவர் வந்து உங்களுடைய மகளை கூட்டிக் கொண்டு போவார். இது நடக்கும். தேவன் செய்யும் காரியம் அது. தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி மக்கியசப்பா. நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்கள் செய்கின்றவர், அதிசயங்கள் செய்கின்றவர் ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லையப்பா. துதி உமக்கே, கௌரவம் உமக்கே, எல்லா நமஸ்காரங்களும் உமக்கே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமென். ரொம்ப நன்றி. தேவனுடைய பிரசன்னம் வல்லமையா இருக்கிறது எங்கள் மத்தியிலே. நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வீட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார் என்று. ஆனால் நான் இன்னொரு கவுன்சிலிங்காக போக வேண்டி இருக்கிறது. இல்லாவற்றால் தேவனுடைய பிரசன்னத்தில் தொடர்ந்தும் நாங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபியுங்கள், தொடர்ந்து அவருடைய பிரசன்னத்தில் இருங்கள், நமஸ்கரியுங்கள். தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார். ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். இன்றைக்கு சபையின் முக்கியத்துவத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். நீங்கள் ஒரு சபைக்கு போகாதவர்களாக இருப்பீர்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவராயும் இருக்கலாம். ஆனால் சபை எவ்வளவு முக்கியம் என்பதை குறித்து அறிந்து கொண்டீர்கள். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சபைக்கு போகாதவராயிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாதவராயிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் இந்த வேத பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களோடு கூட பேசுகின்றார். ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய ஆராதனைக்கு வாருங்கள். காலை 7:30 மணிக்கு கீழே வருகின்ற விலாசத்திலே நாங்கள் 7:30 மணிக்கு சந்திக்கிறோம். 37வது ஒழுங்கு, வெள்ளவத்தை, கொலம்பு 6, கொழும்பு 6, வேர்ட் அண்ட் டீட் பில்டிங்ல 7:30 மணிக்கு எங்களுடைய தமிழ் சிங்கள ஆராதனை ஆரம்பமாகும். தயவு செய்து வாருங்கள். தேவன் சபையில ஒரு அங்கத்தவராய் மாறுங்கள். தேவனோடு கூட நடக்க ஆரம்பியுங்கள். தேவன் வல்லமையான காரியங்களுடைய வாழ்க்கையில செய்வார். இந்த சபை உங்களுக்கு பாதுகாப்பாய் மாறும். அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு வேத பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய சமாதானம் உங்களோடு கூட இருக்கின்றது. அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில அபரிதமாய் இருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஆமென்.